Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1ல application of matrix and determinantல exercise 1.3ல first sum பார்க்கலாம். ஓகேவா? first sum பாருங்க. Solve the following system of the linear equation by the matrix inversion method அப்படின்னு கொடுத்து ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்வர்ஷன் மெத்தட் இது வந்து சேம் எக்ஸாம்பிள் 1.2 மெத்தட். ஸோ இன்வர்ஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எந்த ஃபார்மில் எழுதணும்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு தெரியுமா. ஸோ ஏவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து நான் வந்து ஏவாக எடுத்துக்கிறேன் மேட்ரிக்ஸ் போட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸை வந்து இங்கே என்னென்ன கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ எக்ஸு ஒய். நெக்ஸ்ட்டு வந்து பி வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர்ஸை வந்து அதை வந்து மேட்ரிக்ஸாக எழுதிக்கிறோம். ஓகே, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்முலாவில் எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா இன்வர்ஷன் மெத்தட் ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து டிட்டர்மெண்ட் ஏ தெரியணும், நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தெரியணும். ஓகேவா? ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் எடுக்கணும் இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு. ஸோ மேட்ரிக்ஸ் ஏக்கு டிட்டர்மெண்ட் 2x2 மேட்ரிக்ஸில் டிட்டர்மெண்ட் எடுக்கிறது எப்படின்னா 2 2s are 4. இது வந்து மைனஸ் பண்ணணும் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 5 1s are 5. ஸோ 4 - 5 = -1. ஓகே, ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த சம்மை வந்து அதுக்கடுத்து வந்து சால்வ் பண்ண முடியும். நாட் ஈக்குவல் டு 0வாக வந்துச்சுன்னா இதை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா இந்த மேட்ரிக்ஸில் ஏ மேட்ரிக்ஸில் இந்த எலமெண்ட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம். அடுத்து இதுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இங்கே ரெண்டுமே 2ஆக இருக்கா. ஸோ இது வந்து 2. ஓகே, இந்த இடத்துல சைன் சேஞ்ச் பண்ணோன்னா +1 வந்து -1 ஆகும், +5 வந்து -5 ஆகும். அதுதான் 2x2ல் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் ஏயோட ஃபார்முலா என்னென்னா 1/(determinant of A into adjoint of A தெரியும். ஸோ 1/(determinant of A வேல்யூ என்ன -1, அதுக்கு அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த -1 ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/(-1) வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த -1 தான் நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? 2 வந்து -2 ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாகவும் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. எக்ஸோட வேல்யூ என்ன தெரியும், மேட்ரிக்ஸ் XY ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸோட மேட்ரிக்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்குமா. பியோட மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும் -2 -3 அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை மல்டிப்ளை பண்ணோம். இந்த ரோ இந்த காலம், இந்த ரோ இந்த காலம், அதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்து ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறதுனா சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். ஸோ எக்ஸோட வேல்யூ சேம் ஒய்யோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க ஏதாவது இங்கே கொடுத்துருக்கிற ரெண்டு ஈக்குவேஷனில் எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ 2x + 5y ஈக்குவல் டு -2. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா -11. ஓகே, +5 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து 4 ஈக்குவல் டு -2. ஸோ இது வந்து -22 உள்ள வருமா. அதுக்கடுத்து 5 4s are 20 ஈக்குவல் டு -2. இப்போது என்னென்னா -22லேருந்து +22 இது பண்ணால் -2 ஈக்குவல் டு -2. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக வந்திருக்கு. நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து கரெக்ட். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.